பெபிள்ஸ் தமிழ். சென்னையிலிருந்து 190 கிலோமீட்டர் செங்கல்பட்டு, திண்டிவனம், செஞ்சி வழியாக நம்ம திருவண்ணாமலை வந்து சேர்ந்துட்டோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அண்ணாமலையார் கோயிலினுடைய ராஜகோபுரத்தை தான் பார்த்துட்ருக்குறீங்க. வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. மக்கள் வந்து கூட்டம் அலைமோதிட்டுருக்கு. அவ்வளோ கூட்டங்க திருவண்ணாமலையில். ஏன்னா நாங்கள் வந்திருக்கிறது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கூட்டம் வந்து கோயிலில் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ நம்ம நடந்து போகலாம். இந்த சிவாலயம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலம். பிரம்மாவும் திருமாலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டையிட்டு கொண்ட போது சிவபெருமான் அக்னித்தூணாக நின்ற தலம் தான் இதுங்க. இப்போ வந்து நம்ம பிரார்த்தனை இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய், பழம், அதாவது என்ன தீபம் கூட நம்ம ஏற்றிட்டு உள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ளே செல்லலாம். அதாவது தரிசன டைமும் கொடுத்துருக்குறாங்க. நடைத்திருக்கும் நேரம் காலை 5:30 மணி, நடை வந்து சாற்றும் நேரம் 8:30 மணி. நம்ம இப்போது திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய இங்கே வந்திருக்கிறோம். நம்ம அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம திரும்பி வரலாம். திருவண்ணாமலையை சொல்லணும்னு நம்ம நினச்சாலே என்னென்னா முக்தி தரும் தலம்தான் சொல்லணும். இது வந்து தமிழ்நாட்டினுடைய 11வது பெரிய நகரம்னு சொல்லணும். அதே மாதிரி உலக புகழ்பெற்ற திருக்கோவில் திருத்தலம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெரிய நந்தி. ராஜகோபுரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோபுரம் இருக்குது. இந்த திருவண்ணாமலையே பார்த்தீங்கன்னா அதாவது 9 கோபுரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. திருவண்ணாமலை சிவாலயத்தில் ஆண்டுக்கு 4 முறை பிரம்ம உற்சவம் நடைபெறும். இவற்றுள் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படுகின்ற பிரம்ம உற்சவம் வந்து மிகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த விழா வந்து 10 நாட்கள் கொண்டாடப்படும். இந்த விழாவின் 10ஆம் நாள் கார்த்திகை தீப திருநாள். இந்த சிவாலயத்தில் கார்த்திகை தீப திருநாள் அன்று மகாதீபம் ஏற்றப்படும். நீங்கள் இப்போ பார்க்குறது அருணாச்சலேஸ்வரனுடைய வளாக தோற்றம் தாங்க. அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையினுடைய தோற்றத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து ராஜகோபுரம். நம்ம வந்ததே ராஜகோபுரம் வழியாக தான் வந்திருக்கிறோம். உள்ளே வந்து வந்தனைக்குமே லெஃப்டில் பார்த்திங்கன்னா முருகன் கோயில் இருக்கும். அங்கே தரிசனம் செஞ்சுட்டு நம்ம உள்ளே வரணும். கோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கோபுரம் இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிற நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதாவது வந்து 50 ருபீஸ் டிக்கெட்டில் ஜாஸ்தி இருக்குது. பொது தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லை. நம்ம வந்து 50 ருபீஸ் தர்ஷனில் போயிட்டு சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். அங்கே வந்து வீடியோ அலௌட் கிடையாது. நம்ம அதனால் இது வரைக்கும் வந்து வீடியோ எடுக்க அனுமதி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்த பிறகு பார்க்கலாம். நாங்கள் வந்து 50 ருபீஸ் கொடுத்து ஸ்பெஷல் தர்ஷனில் தான் போயிட்டுருக்குறோங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது என்ன பொது தரிசனம்னு நினச்சி நீங்கள் போயிடாதீங்க. பொது தரிசனத்தில் போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். எப்போவுமே என்னென்னா 50 ருபீஸ் தர்ஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து நம்ம போயிடலாம். ஈஸியாகவும் இருக்கும் தரிசனம் செய்ய. குழந்தைகளை வச்சுட்டுருக்கிறவங்களாகட்டும் முதியவர்களாகட்டும் ஸ்பெஷல் தர்ஷனில் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக தரிசனம் செய்துட்டு வரலாம். இப்போ நம்ம போகக்கூடிய சன்னதி அருள்மிகு உண்ணாமலையம்மன் சன்னதிக்கு செல்லும் வழிதாங்க இது. அம்மன் சன்னதியிலையும் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருந்துச்சு. உள்ளே நம்ம வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. நம்ம இது வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் வீடியோ. நம்ம அம்மனை தரிசனம் செய்துட்டு வரலாங்க. உண்ணாமலை அம்மனை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தியானம், மெடிடேஷன் அந்த மாதிரி எல்லாருமே உட்காந்துட்ருக்குறாங்க. ஒரு நல்ல மன திருப்தி இருக்குது எல்லாத்துக்குமே. அம்மனை தரிசனம் செய்துட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அருள்மிகு உண்ணாமலை தாயே போற்றிங்கிற கரகோஷம் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே தான் வெளியில் வராங்க. அண்ணாமலையாரனோட பிரார்த்தனை உண்டியல். நம்ம ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா வேண்டுதல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரார்த்தனை உண்டியலில் வந்து நம்ம காணிக்கை செலுத்தலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றிட்டுருக்காங்க நிறைய பேர். அவங்களுடைய வேண்டுதல் ஏற்று பரணி தீபம் ஏற்றும் இடம் தான் இது. மகாதீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நிற்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் துலாபாரம் பார்த்தீங்கன்னா இங்கே தான். ராஜகோபுரம் வழியாக நம்ம உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கோபுரத்தை தாண்டினதுக்கப்புறம் லெஃப்டில் பார்த்திங்கன்னா காலபைரவர் சன்னதி இருக்கும். இங்கேயும் நம்ம போகிறப்போ தரிசனம் செய்துட்டு போகலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்த குளம் இருக்குது. இதுதான் வந்து பிரம்ம தீர்த்த குளம். அதே மாதிரி வடக்கு வாசல், தெற்கு வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல் எல்லா இடத்துலையுமே வந்து
கோபுரம் இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட மலை இருக்குது. அதாவது மகாதீபம் ஏற்றக்கூடிய இடத்தையும் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்ருக்கீங்க. இதுக்கு மிடில் பாருங்கள், அங்கேயும் தெரியுது. கார்த்திகை தீபம் ஏற்றுவது ஏன்? பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி காண முடியாமல் சிவபெருமானே முழுமுதற்கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இருவரும் தாம் கண்ட ஜோதியை எல்லோரும் காணும்படி காட்டியருள வேண்டும் என்று சொல்ல அவர் திருக்கார்த்திகை நாளன்று காட்டியருளினார். இந்த தத்துவத்தை விளக்குவதே கார்த்திகை விளக்கீடு. இறைவன் அனைத்திலும் நிறைந்திருக்க அவன் ஒளிவடிவாக இருக்கிறான். இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்கச் செய்யும். வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிகச்சிறந்த பலன் தரும் என்கின்றன. எத்தனையோ அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச்சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர். எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இருவேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை திங்களில் வருகின்ற கார்த்திகை நாள் ஏனைய கார்த்திகை நாட்களினை விடவும் விமரிசையாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு விழா. மாலை வேளையில் வீடுகளின் வெளிப்புறங்களிலும் வீட்டு முற்றத்திலும் விளக்கேற்றி கொண்டாடுவார்கள். திருக்கார்த்திகை தினத்தன்று கோவில்களில் விளக்கீட்டு திருவிழா நடைபெறும். பக்தர்கள் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுவர். கோவிலின் முன்புறத்தே வாழை மரம் நட்டு பனை ஓலைகளால் அதனை சுற்றி அடைத்து சொக்கப்பனைக்கு அக்னியிட்டு ஜோதி வடிவாக காட்சியளிக்க செய்து சிவபெருமான் ஜோதிப்பிளமாக தோன்றிய காட்சியை நினைவு கூர்ந்து வழிபடுவார்கள். இல்லங்களை விளக்குகளால் அலங்கரித்து ஒளிவெள்ளத்தில் இல்லங்களை மிதக்க வைத்து வழிபடுவர். தீப்பொறி சிதறும் மாவழி எனும் வான வேடிக்கையும் இந்நாளில் செய்து அதை சுழற்றி கொண்டாடுவார்கள். நீ பார்க்குறது தலவிருட்சம் மகிழமரம் நவகோபுரம் தரிசனம் செய்யும் இடம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதாவது கோபுர தரிசனம் நம்ம பெறலாம். பாருங்கள், இங்கேயும் கோபுர தரிசனம் பெறலாம். இது வந்து மடப்பள்ளி. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன். அண்ணாமலையாருக்கு மறுபெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர். உண்ணாமலையம்மனுக்கு மறுபெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபித குஜலாம்பாள். இது வந்து உலக புகழ்பெற்ற திருக்கோவில் திருத்தலம். திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றும் இடத்துல தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியிலுமே நடந்துட்டுருக்கு. கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம். அப்படியே நம்ம கோபுர தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பந்த விநாயகர் சன்னதி. இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கோயிலோட இந்த விநாயகர் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து அதாவது செந்தூரம் பூசிட்டு தான் இந்த காட்சியளிப்பார். இது ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். சிவபெருமானை தரிசித்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விநாயகரை வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு உள்ள போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் ஆயிரம்கால் மண்டபம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுறதுனால பண்ணலாம். ரொம்ப அமைதியான இடம். தியானம் ரொம்ப அதாவது இன்னும் ஸ்லோகம் படிக்கிறதுனால நம்ம படிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாதாளலிங்கம் இருக்குது. இங்கே அதாவது என்னன்னா தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வரவங்க எல்லாருமே இங்கே வந்து சிவபுராணம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப மன அமைதியான இடம் இது. செல்ஃபி நம்ம அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரசாதம் வந்து விற்பனை செய்துட்ருக்காங்க. இங்கே வந்து லட்டு, தேன் குழல், மிளகு வடை, அதிரசம், புளி சாதம், சர்க்கரை பொங்கல் வந்து விற்பனை செய்துட்ருக்காங்க. அதாவது என்னென்னா லட்டு 5 நம்பர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய்,
தேன்குழல் 5 நம்பர் வாங்கினீங்கன்னா 50 ரூபாய். இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து அங்கே விலைப்பட்டியல் வந்து இருக்கிறதுனால அதை நம்ம தேவை என்றால் வாங்கிக்கொள்ளலாம், அங்கேயே சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்லாம். நம்ம வந்து அண்ணாமலையார் தரிசனம் செஞ்சுட்டு பிரசாதம் சாப்பிட்டுருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். நம்ம இந்த இடத்துல டொனேஷன் கொடுக்கறதுனால கொடுக்கலாங்க. நம்ம வந்து 100 ருபீஸ், 1000 ருபீஸ், 2000 எவ்வளோ வேணாலும் நம்ம டொனேட் பண்ணலாம். நம்ம விருப்பப்படி நாங்கள் டொனேட் 100 ருபீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். அண்ணாமலையாரை நல்லபடியாக தரிசனம் செய்துட்டோம். கிரிவல சிறப்பு. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. எனவே கோயிலில் இறைவனை வலம் வருதலைப் போல மலையை வலம் வரும் வளமை இங்கு உள்ளது. மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் என 8 லிங்கங்களும், ரமண மகரிஷி, சேஷாதிரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்றோர் சமாதிகள் இங்கு அமைந்துள்ளன. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் மிகவும் மிகவும் சிறப்பானது. இந்த மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. கிருதாயுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது. இம்மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர். இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு கூறுகிறது. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். கிரிவலம் செல்லும்போது பஞ்சாட்சர நாமத்தையோ, அதாவது நம சிவாய, சிவாய நம அல்லது திருமுறைகளையோ, தேவாரம், திருவாசகம் உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ அல்லாது மற்றவர்களை இடித்துக்கொண்டு செல்லக்கூடாது. மலைவாழ பாதையில் அஷ்டலிங்கங்கள், நந்திகள், 300க்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன. கார்த்திகை தீபத் திருநாளன்று திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரின் ஆசியையும் உண்ணாமலையம்மனின் ஆசியையும் பெறுவீராக. திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையார் திருப்தியாக தரிசனம் செஞ்சோம். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே ஒரு முக்தி தலம் தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து இறைவனை தரிசனம் பண்ணிட்டு பெபிள்ஸ் தமிழ்.